ஹாய் கைஸ், இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா 5வது ஓடிஐ மேட்ச்சு. அந்த மேட்ச்க்கான அனலிசிஸ் நம்ம பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 3:30 இந்தியன் டைமிங்க்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த 5 மேட்ச் ஓடிஐ சீரீஸில் பார்த்தீங்கன்னா முதல் 2 மேட்ச் ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்க, கடைசி 2 மேட்ச் இங்கிலாந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டிசைடர் மேட்ச் அப்படிங்கிறதுனால 2 டீமும் வந்து அவங்களுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த் ஸ்குவாடோடு ஆடுவாங்க. ஸோ கட்டாயம் வந்து ஒரு நல்ல மேட்ச் எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டி கிரவுண்டில் நடக்க போகுது, பிரிஸ்டலில் இருக்கக்கூடிய கவுண்டி கிரவுண்டில் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச்க்கான கம்ப்ளீட் அனலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். குபேரா ஃபேண்டசி ஆப்பு 11 பிளேயர் கான்செப்ட்டு உங்களுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து வெறும் ஒரு பிளேயர் தான் நீங்கள் எடுத்து விளையாடுற மாதிரி ஒரு டியோ ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஈஸியாக நம்மளால் வின் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷத்துக்கு மேலே இந்த ஆப்பை நம்ம ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான டியோ ஆப்ஷன், வின்னிங்ஸ், இது எல்லாமே நம்ம ரெகுலராக நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வீடியோ கீழே கொடுக்குறேன். ரெஃபர் கோடை கொடுத்தீங்கன்னா இனிஷியலாக உங்களுக்கு போனஸ் அண்ட் ரியல் கேஷ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த ரெஃபர் கோடையும் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பிரிஸ்டல் கிரிக்கெட் கிரவுண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒன் டே மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக இங்கே 10 மேட்ச் நடந்திருக்கு. ஆவரேஜ் ஸ்கோர் 289. மோஸ்ட்லி பேட்டர்ஸுக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்குது. 70% பேட்ஸ்மேன்ஸ் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். 30% பவுலர்ஸுக்கு கொஞ்சம் அசிஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் கூடுதல் அசிஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ண டீம் வந்து 3 முறை வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து 4 முறை வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்த கிரவுண்டில். அண்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனலோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எந்தெந்த மேட்ச்சுக்கெலாம் நம்ம வந்து டீம், அதாவது வீடியோஸ் போடலையோ அந்த மாதிரியான முக்கியமான மேட்சஸ்க்கான ஃபைனல் டீம் மட்டும் நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் இந்த வீடியோக்கில் கொடுக்குறேன். இல்லைனா விகே டீம்ஸ் அப்படின்னு அடித்தும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங்கில் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இங்கிலாந்து சைட்லேருந்து பார்க்கலாம். பில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே கொஞ்சம் சுமாரான ஃபார்மில் தான் இருந்திருக்காரு. ஸோ ஒரு ரிஸ்கி பிக் அப்படின்னு சொல்லலாம். பென் டக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபார்மில் இருந்திருக்காரு. நீங்கள் கட்டாயம் உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணலாம். பில் ஜாக்ஸும் வந்து கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக இருந்திருக்காரு. பட் ஓவர்ஸ் போடுறதுனால கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹாரி ப்ரூக்ஸ் வந்து 3வது ஓடி மற்றும் 4வது ஓடி மேட்சஸில் தொடர்ந்து வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. நல்ல டச்சில் இருக்கார். கேப்டனும் அவர் தான். ஸோ கொஞ்சம் நிதானமாக ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹாரி ப்ரூக்ஸும் உங்கள் டீமில் தாராளமாக ட்ரை பண்ணலாம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் 3 பேர் தான் இருக்காங்க. ஜேமி ஸ்மித்து, பில் சால்ட் அண்ட் அலெக்ஸ் கேரி. இப்போ கேமரூன் கிரீன் இல்லாதனால இங்கில்ஸையும் ஆட வச்சாங்க போன மேட்ச்சு. ஸோ அவரே நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். பட் பெஸ்ட் ஆப்ஷனில் நம்ம பில் சால்ட்டையும் ஜோஸ் இங்கில்ஸையும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஜேமி ஸ்மித்து, அலெக்ஸ் கேரி ஒரு நல்ல ஆப்ஷனாக நம்ம பார்க்கலாம் விக்கெட் கீப்பர் கேட்டகரியில். லியம் லிவிங்ஸ்டன் ஓவர்ஸ் போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் போன மேட்ச் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு பேட்டிங்கில். மொயின் அலி இல்லாததுனால அந்த ரோல் நிறைய பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆஸ்திரேலியா சைடில் பெரிய லெவலில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அந்தளவுக்கு இல்லாதனால கொஞ்சம் ஓவர்ஸ் வந்து அந்த மாதிரி போடுறதில்ல. இவர் ஆஃப் ஸ்பின்னும் போடுவார், லெக் ஸ்பின்னும் போடுவார். பெரும்பாலும் மொயின் அலியோட ரோல் வந்து ப்ளே பண்ணுறதுனால இந்த ஓடிஐ சீரீஸில் அவ்வளோவா ஓவர்ஸ், அதிகப்படியான ஓவர்ஸ் போடலை. T20ஸில் நிறைய ஓவர்ஸ் போட்டு நம்ம பார்த்தோம். ஜாக்கப் பேத்தலும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டரு. முதல் 2 மேட்சஸில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. பேட்டிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. பிரைடன் கார்ஸ் ரெகுலராக விக்கெட் எடுக்கிறாரு. பேட்டிங்லேயும் தேவைப்பட்ட ரன்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் ஸ்மால் லீகில் கட்டாயம் பிரைடன் கார்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் இங்கிலாந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல பிக்கே. நடந்த டெத் ஓவர்ஸில் விக்கெட் நிறைய எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை செகண்ட் பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா 50-50 சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் டீமில் வச்சுக்கோங்க. மேத்யூ பாட்ஸ் பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக கொஞ்சம் அந்த க்ளவுடி கண்டிஷனெலாம் இருந்துச்சு அப்படின்னா பால் கொஞ்சம் நியூ பாலில் ஹெல்ப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் அவர் ஒரு நல்ல பிக்காக நம்ம பார்க்கலாம். ஆதில் ரஷீத் ஓவராலாகவே இந்த சீரீஸில் பெருசாக டர்ன் ஆகலை. பட் அப்பப்போ ஒரு விக்கெட் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறாரு. ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யோசித்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த சைடு ஆஸ்திரேலியா சைடு டிராவிஸ் ஹெட் கட்டாயம் சூப்பரான ஒரு பிக், நல்ல ஃபார்மில் இருக்கார். மிச்சல் மார்ஸ் வந்து போன மேட்ச்சில் இருந்து ஓவர்ஸும் போடுறாரு. ரொம்ப நாளாக இன்ஜுரினால் ஓவர்ஸ் பெருசாக போடுறதில்ல. பட் போன மேட்ச் ஒரு 4 ஓவர் பக்கம் போட்டு ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ப்ளஸ் ஓப்பனிங்கும் பேட்டிங் பண்ணுறாரு. அப்படிங்கிற போது கட்டாயம் உங்கள் டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மிச்சல் மார்ஸை. அண்டு ஸ்டீவ் ஸ்மித்து
பெருசாக ஃபார்மில் இல்லை. வழக்கமாக ஓடிஐ டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறதுலாம் அவருடைய ஜோனு. ஸோ சூப்பராக ஆடுவார் அதிலலாம். பட் இந்த சீரீஸில் இது வரைக்கும் அந்தளவுக்கு பெருசாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம இது வரைக்கும் பார்க்கல. முக்கியமான மேட்ச்சில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கில்ஸை பொறுத்த வரைக்கும் T20ஸ்லாம் நல்ல ஃபார்ம். அதுவும் குறிப்பாக டாப் ஆர்டரில் அந்த ஓப்பனிங் அந்த ஸ்லாட்லாம் இறக்குனாங்க ஸ்காட்லாண்டுக்கு அகென்ஸ்டாக ஒரு சீரீஸில் செமையான ஒரு ஃபார்மில் இருந்தார். செஞ்சுரியெல்லாம் கூட அடித்தார். பட் மிடில் ஆர்டரு ஒன் டே ஃபார்மெட் அப்படிங்கிற போது கொஞ்சம் யோசித்து தான் எடுக்க வேண்டியது இருக்குது. மேர்னஸில் வச்சானே போன மேட்ச்சில் வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அதாவது முதல் மேட்ச்சில் ஒரு பவுலிங்லேயும் பேட்டிங்லேயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். அதற்கப்புறம் பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் வரல. அலெக்ஸ் கேரி வந்து ஒரு மேட்ச் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பேட்டிங்லேயே கொஞ்சம் மேலே அனுப்புகிறாங்க. கிளென் மேக்ஸ்வெலுக்கு முன்னாடியே அனுப்புகிறாங்க பேட்டிங்கில் அப்படிங்கிற பொழுது நீங்கள் கட்டாயம் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இது T20 கிடையாது, ஒன் டே. அதனால் கொஞ்சம் கீழே பேட்டிங் ஆடுற பேட்ஸ்மனையும் நம்ம நம்பி எடுத்துகிட்டு போகலாம். கிளென் மேக்ஸ்வெல் ரொம்ப கீழே பேட்டிங் வர்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ப்ளஸ் ஓவர்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறாரு. ஷான் அபோட்டு, மிச்சல் ஸ்டார்க்கு, ஹேசல்வுட் இவங்கெல்லாம் ஒரு நல்ல பிக்கு. இதில் ஸ்டார்க்கையும் ஹேசல்வுட்டையும் கட்டாயம் எல்லோரும் எடுப்பாங்க. பட் ஷான் அபோட்டையும் ஒரு சில டீமில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இவரும் நிறைய விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர் தான். குறிப்பாக பிச்செல்லாம் கொஞ்சம் ஸ்லோவராக இருந்துச்சு, இல்லை மாய்ஸ்சர் இருந்துச்சு பிச்சில் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஹெல்ப் கிடைக்கும் இவருக்கும். ஸ்லாக் ஓவர்ஸ்லேயும் நிறைய விக்கெட் எடுப்பார். பேட்டிங் அப்படின்னு வரும்பொழுது பேட்டிங்லேயும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். ஆடம் ஜாம்பா அகெயின் ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்கன்னா கட்டாயம் ஒரு நல்ல பிக்கு. நான் நிறைய முறை டெத் ஓவர்ஸில் பவுலிங் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவங்க டீமில் தாராளமாக. ஆனால் என்னுடைய ஃபைனல் ஸ்மால் லீக் டீமு வழக்கம் போல் தான். ஸோ இது வந்து டாஸுக்கு முன்னாடி பிச் ரிப்போர்ட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி கொடுக்குற டீமு. ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா நான் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னுடைய கேப்டன் வந்து டிராவிஸ் ஹெட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. டக்கட்டு, ஹாரி ப்ரூக்கெல்லாம் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. இந்த சீரீஸில் குறிப்பாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள ட்ரை பண்ணி பார்க்கலாம். வைஸ் கேப்டனாக கிளென் மேக்ஸ்வெல் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிவிங்ஸ்டன், வில் ஜாக்ஸ் போகிறதா இருந்தாலும் போய்க்கோங்க. பட் லிவிங்ஸ்டனும் வில் ஜாக்ஸும் ஓவர்ஸ் எவ்வளோ போடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு உறுதியாக தெரியலை. கிளென் மேக்ஸ்வெலும் கொஞ்சம் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவருக்கு நான் கொடுத்துருக்கேன். மிச்சல் ஸ்டார்க்கு, ஆடம் ஜாம்பா, பிரைடன் கார்ஸு, ஜோஃப்ரா ஆர்ச்சர் கட்டாயம் நீங்கள் இங்கிலாந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ரிஸ்க் அப்படின்னா ஸ்டீவ் ஸ்மித்து மட்டும்தான். பெருசாக ரிஸ்க் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இந்த சீரீஸில் இது வரைக்கும் ஆடின விதத்துலேருந்து அவரை ரொம்ப கம்மியான பேர் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அவரை மட்டும் ஒரு என்னுடைய டீமில் ரிஸ்க் பிக்காக எடுத்திருக்கேன். மற்ற எல்லாருமே ஒரு மாதிரி சேஃபஸ்ட் ஆப்ஷன் தான். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் அலெக்ஸ் கேரி எடுத்திருக்கேன். அவர் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். ப்ளஸ் பேட்டிங்லேயும் கொஞ்சம் கீழே வந்தாலும் நல்ல டச்சில் இருக்கிறதுனால ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதான் என்னுடைய டீமு. இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் அப்டேட் டெலிகிராம் சேனலில் தர்றேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.